ஹலோ ஆல். நம்ம நெக்ஸ்ட் ஒரு புது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மென்ட். அதுல சாப்டர் 1ல இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஏர்லியரா ஸ்ட்ராட்டஜினா என்ன? எல்லா பழைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்ல நவ் யூ வில் பி அவேர் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் நத்திங் பட் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதுல ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் காஸ்டிங். எப்படி வந்து நம்ம காஸ்ட் வந்து கர்டெயில் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் curtailing of cost, it should align with strategy. அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னாலே டசன்ட் மீன் தட் எப்பயுமே வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும், காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கிடையாது. சம்டைம்ஸ் யூ மே ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட் இஃப் இன் கேஸ் அது கண்டிப்பாக தேவைப்படுது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன். பட் த திங் இஸ் இட் ஷுட் அலைன் வித் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ இன் டு த இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஓகே. ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன? மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்னா என்ன? காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து இட் டசன்ட் நத்திங் பட் யூ ஆர் கோயிங் டு அசர்டைன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த காஸ்ட். அது மட்டும்தான் காஸ்ட் அக்கவுண்டிங். அதில வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு கண்ட்ரோல் இட் ஆர் அதில மேனேஜ்மெண்ட் பார்ட் எதுவுமே வராது. யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு அசர்டைன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் த காஸ்ட். அதுதான் வந்து காஸ்ட் அக்கவுண்டிங். வேரஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ன அப்படின்னா, which empowers the management of organizations with an information and support system to make efforts and attempts to control and manage the cost. So cost accountingல வந்து you are just going to calculate and you are going to record. ஆனா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல வந்து you are going to make some attempts to control and manage the cost. அது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். And the emphasis வந்து was only on cost containment under cost control. But with the changing business scenario wherein every organization is witnessing cut-through competition, the emphasis has been shifted from cost containment to cost reduction. ஸோ ஏர்லியராக எப்படி இருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து காஸ்ட் கண்டெய்ன்மெண்ட்டில் மட்டும்தான் இருந்தது எம்ஃபசிஸ் வந்து. ஸோ எப்படிலாம் காஸ்ட் வந்து அதுக்குள்ளே கொண்டு வரலாம். கண்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பட்ஜெட் இருக்குன்னா, அந்த பர்ட்டிகுலர் பட்ஜெட்குள்ள எப்படி நமக்கு அக்காமடேட் பண்ணி கொண்டு வரலாம். அத மட்டுமே யோசிச்சது ட்ரெடிஷனல் ஸ்டைல். வேரஸ் இப்போ உள்ளது எப்படின்னா, இன்னும் எப்படி நம்ம காஸ்ட்ட வந்து ஃப்ரம் கண்டெய்ன்மென்ட் டூ காஸ்ட் ரிடக்ஷன் எப்படி வந்து காஸ்ட்ட ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட். ஓகே. ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங்ல வந்து யூ ஆர் கோயிங் டூ ஜஸ்ட் அசர்டைன் அண்ட் ரெக்கார்ட் அவ்வளோதான். அதில கண்ட்ரோல் மெஷர்ஸ் எதுவுமே வராது. வேரஸ் வென் இட் கம்ஸ் டூ காஸ்ட் மேனேஜ்மென்ட், கண்டெய்ன்மென்ட் மட்டும் கிடையாது. யூ ஆர் கோயிங் டூ டேக் சம் எஃபர்ட்ஸ் டு ரெடியூஸ் இட். ஸோ அதுதான் வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட்டுக்கும் காஸ்ட் அக்கவுண்டிங்க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் தேர் இஸ் அதர் டெர்ம் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்லாம் என்ன? வேரின் யூ ஆர் கோயிங் டூ prepare your balance sheet or income statement to the third party. So for the your stakeholdersக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். அடுத்தது ட்ரெடிஷ்னலி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் கட்டிங் ஆர் ரெடியூசிங் காஸ்ட், whereas the focus now is widening and aiming for either reducing cost while while maintaining the same குவாலிட்டி லெவல். ஸோ ஏர்லியரா வந்து காஸ்ட் கம்மி பண்ணா போதும், கட் பண்ணா போதும். அவ்வளோ மட்டும் தான் ஃபோக்கஸ் இருந்தது. எங்க ட்ரெடிஷனல் காஸ்ட் மேனேஜ்மென்ட்ல. ஆனா, இப்ப அப்படி கிடையாது. யூ ஹேவ் டூ அ தோ இஃப் யூ ரெடியூஸ் த காஸ்ட், யூ ஹேவ் டூ மெயின்டெயின் த சேம் லெவல் ஆஃப் குவாலிட்டி. ஏன்னா, அந்த அளவுக்கு கட் த்ரோட் காம்படிஷன் இப்ப இருக்கு. And in a contemporary setup, cost management is much more than just cost reduction. It has gained strategic importance in aligning the cost to business strategies. ஸோ நான் இனிஷியலாக சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு. ஸோ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரெடியூசிங் மட்டும் கிடையாது. நம்ம கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியோட அது அலைன் ஆகியிருக்கா அப்படிங்கிறது பார்க்கறது இஸ் வெரி வைட்டல். ஸோ ஹவு எவல்யூஷன் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட்ஸ் ஹவ் டேக்கன் ஓவர் டைம் அப்படின்னா, காஸ்ட் அசர்டைன்மெண்ட், யூ ஆர் ஜஸ்ட் ரெக்கார்டிங் த காஸ்ட். காஸ்ட் கண்ட்ரோல் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அதை எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் இஸ் அதுக்குள்ள அது குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ளே எப்படி கொண்டு வரலான்னு பார்க்குறது.
அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எவல்யூஷன் என்ன ஆகுது? யூ ஆர் ரெடியூசிங் த காஸ்ட். எங்கெங்கெல்லாம் அன்னெசசரி வேஸ்டேஜ் இருக்கு, அதெல்லாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது. அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு அலைன் யுவர் காஸ்ட் வித் த கம்பெனிஸ் ஆர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுதான். And when techniques of cost management are practiced as strategic driver in context of organizational objectives and vision, this is termed as strategic cost management. So strategic cost management, to put it in simple terms, நான் ஒரு formula மாதிரி கொடுத்திருக்கேன். So cost management plus strategic driver equals strategic cost management. And அந்த strategic driver எப்படி இருக்கணும்னா, it should be in align with the organization objective and vision. ஓகேவா? இது சேர்ந்தது தான் strategic cost management. In other words, strategic cost management deals with measuring and managing costs and aligning them to the business strategy. Very simple. So you're going to measure and manage cost, and it has to be in aligned to business strategy. And ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட என்ன, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும்தான், இல்லை காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது. அண்ட் இட் ரிவால்வ் அரவுண்ட் த சென்ட்ரல் தீம் தட் காஸ்ட் கட்டிங் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் என்ஹான்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ அப்போ காஸ்ட் கம்மி பண்ணிட்டா ப்ராஃபிட் கூட அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தது. பட் whether that statement is true அப்படின்னு கேட்டால், நாட் நெசசரி இன் எவ்ரி கேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்கு, ஸ்கோடா கார் கம்பெனி கூட எடுத்துக்கோ. அப்போ ரீசெண்டாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் அங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தீமில் தான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு 2 கப்பல் வந்து ஒரு ரிமோட் ஏரியாலேருந்து இறங்கி வராங்க காரில், ரிமோட் ஏரியாவில். அண்ட் காரோட பேக் சைடில் இருந்து எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ் மக்களும் இறங்கி வர மாதிரி தான் ஆட் காமிக்கிறாங்க. ஸோ வாட் டஸ் தட் ஆட் மீன்? நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த ரிமோட் லொக்கேஷனாக இருந்தாலும் ஸ்கோடாவோட சர்வீஸ் சென்டர் அங்கே இருக்கும். ஸோ யூ ஆர் நாட் லெஃப்ட் அலோன் அப்படிங்கிற மாதிரி தீமில் தான் இப்போ எடுக்கிறாங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஒரு ஒரு கார் அட்வர்டைசிங்லே தேர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் திஸ் சர்வீஸ். அப்போ இப்போ ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்பெனி வைக்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஒரு சிட்டியில் சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கணும்னா யூ நீட் ஹேவ் டு ஸ்பெண்ட் ஆன் மேன் பவர், ரெண்ட்டு, எல்லாத்துக்கும் காஸ்ட் உள்ளே போகுது. ஸோ லேபர் காஸ்ட் போகுது, மெட்டீரியல் காஸ்ட் போகுது, அண்ட் ரெண்ட்டுக்கு காஸ்ட் போகுது. இப்போ கம்பெனி வந்து ஓகே, நான் எதுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணும், அங்கே ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனே வேணாம் அப்படின்னு யோசித்தாங்கன்னா, வில் இட் லீட் டு ப்ராஃபிட்? நோ. ஸோ ஒரு பர்ச்சேஸ் டெசிஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதை பார்க்க மாட்டாங்க. எதுக்கு அந்த இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் வேண்டாமே, செலவு அப்படின்னு விட்டுருவாங்க. பட் when it comes to strategic cost management, of course இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அது வந்து ஒரு கஸ்டமரோட பர்ச்சேசிங் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, and let us consolidate the above answer by considering the following illustrations. Reducing cost by not performing preventive maintenance as and when it becomes due to, okay, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பண்ணணும். பட் இஃப் த கம்பெனி திங்ஸ் நான் எதுக்கு அதை பண்ணணும், எக்ஸ்ட்ரா செலவு தானே அப்படின்னு பண்ணிட்டா, தென் என்ன ஆகும்? இஃப் எனி மேஜர் பிரேக் டவுன் நடந்ததுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட், அண்ட் அதை கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு அகெயின் நிறைய செலவு பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் லிமிட்டேஷன் when it comes to ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கான செலவு அஃப்கோர்ஸ் இட் இஸ் வேலிட் அப்படிங்கிறத தே ஹாவ் டு திங்க். அண்ட் if in order to reduce cost, if any automobile business decides to close some of the service stations, அப்போ என்ன ஆகும்? So as I already discussed, Skoda advertisement, now the service station itself, it's a deciding factor for the customer to make a purchase decision. அப்போ நம்ம சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் பண்ணால் that is means we are going to lose customers. ஏன்னா புவர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்க போகுது, and it is going to affect revenue and in turn the profit as well. So இந்த மாதிரி aspects எல்லாம் we have to consider. And especially in automobile sector concern,
கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் சென்டர் குடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன் தட் கேஸ் அது பையிங் டெசிஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றச்ச, ஸோ வி கான்ட் ரெடியூஸ் த காஸ்ட் வித் ரிகார்ட்ஸ் டு சர்வீஸ் சென்டர்ஸ் இன் ஆட்டோமொபைல் செக்டர். அடுத்து ட்ரெடிஷனல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, த மேஜர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னலாம்னா, த ட்ரெடிஷனல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இக்னோர்ஸ் காம்படிஷன், மார்க்கெட் growth அண்ட் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ ஏர்லியராக பார்த்த இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கோடா எக்ஸாம்பிள். காம்படிஷன் பார்க்குறதுல யூ ஆர் நாட் லுக்கிங் அட் த growth அண்ட் கஸ்டமரோட நீட்ஸ் என்ன அப்படி எதுவுமே பார்க்குறதில்ல. யூ ஆர் ஒன்லி கன்சர்ன் வித் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ். இவ்வளோ காஸ்ட் எனக்கு ஆகும், ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்லன்னு சொல்லி குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்க்குறது ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளேசஸ் எக்ஸசிவ் ஃபோக்கஸ்ட் ஆன் காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும்தான் பார்க்குறோமே தவிர்த்து இட் கம்ப்ளீட்லி இக்னோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கேசஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், தி காஸ்ட் ரிடக்ஷன் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா தட் இஸ் கோயிங் டு லீட் டு இன்ஃபீரியர் குவாலிட்டி. ஏர்லியராக பார்த்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகும், யூஆர் கோயிங் டு அஃபெக்ட் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த அவுட்புட். அதே மாதிரி குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இக்னோர்ஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் economics because it relies on financial accounting data that is static and historical in nature. So traditional cost management again, it's very quantitative. So financial accounting data மட்டுமே கன்சிடர் பண்ணிட்டு it ignores the market dynamics and also the economics. So ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்ட் பண்றது இட் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் பர்ச்சேஸ் டெசிஷன் ஆஃப் அ கஸ்டமர்ங்கிற ஆஸ்பெக்டை இக்னோர் பண்றது வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் a limited focus on review and investigation, um, only of those variances and deviations that are quantitative in nature. Again, இப்போ ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் இருக்குன்னா அந்த பட்ஜெட்குள்ளே எப்படி பண்ணலாம் முடிக்கலாம் ஒரு குவான்டிடேட்டிவாக பார்க்கறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். பட் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூ மேக் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அதையும் இவாலுவேட் பண்ணணும். ஸோ வென் யூ டூ பிரிங் இன் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணி அதை மானிட்டர் பண்ணணும். பட் அந்த மாதிரி ஃபாலோ அப்ஸ் அண்ட் மானிட்டரிங் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, சின்ஸ் பிகாஸ் இட் டீல்ஸ் ஒன்லி வித் நம்பர்ஸ். அண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ் இஸ் ரியாக்டிவ். ஸோ ஒரு பிரேக் டவுன் ஆனால் தான் அந்த இடத்துல செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேறஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஒன் இஸ் மோர் ஆஃப் அ ப்ரிவென்டிவ் ஒன். வர்றதுக்கு முன்னாடி அதை நம்ம தவிர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக். ஸோ இந்த வருஷம், இந்த மந்த்து, இந்த குவார்ட்டர் அந்த ஃபிகர்ஸை மட்டுமே பார்க்குறது. லாங் டேர்மாக அது கம்பெனிக்கு வந்து எந்த அளவுக்கு அது பெனிஃபிட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. அண்ட் ஸோ அபவ் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நவ் ஸோ ஃபார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அஃப்கோர்ஸ் வி நீட் strategic cost management அப்படிங்கிறது. ஸோ த நீட் ஃபார் strategic cost management ஆல்சோ அப்சர்வ் டியூ டு என்னென்ன ரீசன்ஸ்னாலனா, நம்பர் ஒன், the requirement for detailed cost analysis is essential to gain an in-depth understanding of cost structure. ஒரு டீட்டெயிலான ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நம்பர் டூ, ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் ஆஃப் காஸ்ட் டேட்டா டு கெயின் அண்ட் சஸ்டெயின் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் வி நீட் அன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ வந்து இஃப் a company markets that it has so many service centers, it means it has a competitive advantage over other competitors, other automobile companies. அப்போ அங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்குது. And to assimilate cost management into strategy and vice versa, we need strategic cost management to assimilate cost management மட்டும் பார்க்காம அது ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்கு we need strategic cost management. And finally, to comprehend the big picture, ஒரு ஓவராலாக ஒரு பிக் பிக்சர் நமக்கு கிடைக்கணும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணணும், ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு empower the management in managing those relations. Okay. And what is strategic cost management? Strategic cost management is the implementation of cost management techniques to sustain and improve organization's strategic position as well as reduce cost. So cost management technique implement பண்ண போறோம் எதுக்கு? To improve your organization strategic position as well as at the same time cost நம்ம reduce பண்ண போறோம்.
ஸோ ஸ்ட்ராட்டஜியும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியர் யூ ஆர் கோயிங் டு collect, process, analyze, and disseminate cost data with a view to feed information to the system for decision making to support the organizational strategy as a whole. ஸோ இதில் எஸ்சிஎம்ல என்ன பண்ண போகிறோன்னா, கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி are going to analyze and also give required data for decision making. So every company they have an ERP system. டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் ஆகிருக்கும். அண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் தே டேக் இட் ஃபார் தேம் டு மேக் டெசிஷன். இப்போ வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அக்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது அந்த டீம் ஃபீட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இன்வென்ட்ரி டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த பர்ட்டிகுலர் மேனேஜர் வந்து இன்வென்ட்ரியோட வேல்யூ அசர்டைன் பண்ணணும் அப்படின்னா, அவர் அந்த இஆர்பி சிஸ்டம்ல இருந்து எடுத்து ஓவரால் வேல்யூ அவர் அசர்டைன் பண்ணிப்பாரு. அதே மாதிரி இப்ப அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் க்கு என்ன காஸ்ட்ன்னு பண்ணிட்டாங்க. பட் அந்த ப்ராடக்ட்டோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னா, அகைன் that particular manager வந்து he or she can collect the data from the ERP. ஸோ எல்லா காஸ்ட் டேட்டாவும் இஆர்பியில் ஃபீட் ஆகிருக்கும். அண்ட் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கவுங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு தே டேக் தோஸ் டேட்டா ஃப்ரம் த இஆர்பி அண்ட் தே மேக் டெசிஷன்ஸ். அந்த மாதிரி தான் இட் ஒர்க்ஸ். ஸோ ஹென்ஸ் strategic cost management is the use of cost information in developing and deploying the strategy to practice superior performance that leads to sustainable competitive advantage. So the cost information nala, with that cost information we are going to deploy a strategy. அதனால நமக்கு என்ன கிடைக்குது, we are getting superior performance and that in turn leads to sustainable competitive advantage. And strategic cost management can be applied in service and manufacturing settings as well as in non-profit organizations. It is applicable. So strategic cost management deals with the assimilation of both quantitative and qualitative information decision making. So இங்க வந்து traditional, unlike traditional cost management techniques where quantitative மட்டும்தான் அசர்டைன் பண்ணுவாங்க, இங்கே வந்து எஸ்சிஎம்ல வந்து போத் குவாலிட்டேட்டிவ் as well as quantitative ரெண்டுமே வந்து it is taken into consideration for decision making. Okay, so next topics அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். If you have any doubts, please post it in comment section. Thank you.